உலகத்தில் சிலர் பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பாங்க. அந்த குறைகள் எல்லாமே நிறைகளாக மாற்றின ஹெலன் கெல்லர் அவங்களுடைய பர்த்டே தான் இன்றைக்கி. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தோன்னா, கண்ணு தெரியாத எத்தனையோ பிளைண்ட் பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிரெய்லி மெத்தடை முதல்ல கொண்டு வந்தாங்க. அண்ட் ஈவன் டெஃப் அண்ட் டம்மில் உலகத்திலே ஃபர்ஸ்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கின ஒரு பர்சனும் இவங்க தான். ஸோ இந்த நோட்டோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. இது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட். ஈஸியா நம்மளே எதனா செஞ்சு சாப்பிடக்கூடிய ஏதாவது சுலபமான வழி எதனா இருக்கா? இருக்கு. நீங்க கிருத்திகாஸ் கிச்சன் தான் கண்டிப்பா அதுக்கு பார்க்கணும். பிகாஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் நம்ம நேயர்களுக்காக செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க கத்துக்கலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊர்கா ஒன்று பார்க்க போகிறோம். சட்டுன்னு நினச்சோம் சட்டுன்னு பண்ணோம் அப்படின்னு தான் இதோட தியரி. ஸோ இது என்ன அப்படின்னாக்க மாங்காய் தொக்கு இன் மைக்ரோவேவ். இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. துருவின மாங்காய், முளைக்கட்டின வெந்தயம், கடுகு, சிவப்பு மிளகாத்தூள், நல்லெண்ணெய், உப்பு. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வெரி வெரி ஈஸிங்க. அண்ட் மைக்ரோவேவ் இருந்தாக்க ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இந்த வேலை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அதை. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அகெயின் இதை எப்படி எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணலான்னா ஒரு 2-3 நாள் அழகாக ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா வச்சுக்கலாம். பட் அதுக்குள்ளே இது காலி ஆயிரும். அதான் இதில் இருக்கிற ஃபன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மைக்ரோவேவ் டிஷ் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மைக்ரோவேவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவின மாங்காய், இது புளிப்பு மாங்காய் எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கலாம். நம்ம ரொட்டீனாக வருஷம் முழுக்க ஒரு மாங்காய் கிடைக்குங்க, அந்த மாங்காய் கூட எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது மாங்காய், அப்புறம் உப்பு. ஊறுகானாலே உப்பு தான் அதோட ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பே கிடையாது. அதே மாதிரி மிளகாத்தூள். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நல்லா கலக்கிட்டு மைக்ரோவேவில் வைக்கிறோம். இப்போ நான் மைக்ரோவேவில் வச்சிடுறேன் இதை. ஓகே, ஆல்மோஸ்ட் 4 minutes, தட் இஸ் 355 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன் நான். ஹை பவரில் வச்சுருங்க. நடுவில் இதை செக் பண்ணணும். ஓகே, மைக்ரோவேவ் பார்த்துக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்காம ஒரு 2 minute இன்டர்வெல்லில் நம்ம அதை போய் பார்த்துக்கணும். அதை இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த கடுகையும் வெந்தயம் மட்டும் தாளிச்சிக்கிறோம். இதையும் மைக்ரோவேவில் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு வேரியேஷனுக்கு நம்ம இதை இப்படியே பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயிலே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு தாளித்து வந்ததுக்கப்புறம் இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. இது ஒரு இன்பிட்வீன் ஒரு கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணினா இன்னும் கலர் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ கடுகு தாளித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெந்தயத்தை இதிலேயே ஆட் பண்ணிடலாம். இதை மைக்ரோவேவில் போடாமல் இதை கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் நேரம் மைக்ரோவேவ் பண்ணிடலாம். அதை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தாளிப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்களா, தாளிக்கிறதும் ஜஸ்ட்டு கரெக்டான அளவு எண்ணெய், ரொம்ப குளம் மாதிரிலாம் எண்ணெய் நம்மள இதுக்கு வேணாம். ஸோ இந்த தாளிப்பு பார்த்திங்கன்னா ரியலி லெஸ் ஆயிலை வச்சு கரெக்டாக தாளிச்சிருக்கோம். இந்த ஊறுகாலையும் எண்ணெய் கொட்டையெல்லாம் இல்லை. ஸோ அதனால் கரெக்டாக இருக்குது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இருக்கனால
இது ஒரு ஹெல்தியான ஊறுகாவாக ஆயிருக்குது. தென் ஒன் மோர் ரொம்ப ஒரு ஸ்பெக்டாகுலர் இன்க்ரீடியண்ட் பெருங்காயம். இது எல்லாமே நல்லா சூடாக இருக்கனால பெருங்காயம் வந்து அப்படியே உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும். இது வந்து டைஜஷனுக்கும் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு பெருங்காயம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் எல்லாமே நல்லா ஹாட்டாக இருக்கனால நம்ம இதிலேயே வச்சுக்கலாம் அது. ஓகே, ஸோ இதை எடுத்து இதில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாங்காய் தொக்கு விச் இஸ் கேலரி ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. இது உங்களுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ஐம் ஷூர் யூ ரியலி என்ஜாய் இட். See you, take care, bye-bye. இப்போல்லாம் பெண்களுக்கு பொதுவாகவே நிறைய ரேண்டமான இச்சிங் இஷ்யூஸ்லாம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்கா? இதுக்கான காரணமும் இதுக்கான தீர்வும் அதோட ரேண்டம் ரீசன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் வந்து இணையவே இன்றில் வந்து சொல்ல வராங்க. வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது இந்த தோல் அரிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை நிறைய இடங்களில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நிறைய நம்ம ஸ்கின் மெடிசன்ஸ் மாற்றி மாற்றி சாப்பிட்டு பார்க்குறோம், ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் இச்சிங் அப்படிங்கிறது அட்ரிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். காரணமே தெரியாமல் அரிப்பு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தோலினுடைய வறட்சி, ட்ரைனஸ். ஸோ இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். குறிப்பாக தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனஸுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் தோல் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோயோடைய அளவு வந்து கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னாலும் அரிப்பு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கல்லீரல் சுத்தமாக இல்லை, டீடாக்சிஃபை பண்ணலை, கல்லீரலில் நிறைய கழிவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைவாக இருக்குது அப்படின்னாலும் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சிறுநீரகத்தில் உப்புச்சத்து அதிகமாக இருக்குது, உங்கள் ரத்தத்தில் உப்புச்சத்து அதிகமாக இருக்குது, சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னாலும் உங்களுக்கு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பெரிய விஷயங்கள் அரிப்பு வரத்துக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஏதாவது நரம்பு கோளாறு இருக்குது, வைட்டமின் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அரிப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படின்னாலும் அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒத்துக்காத ட்ரெஸ் மெட்டீரியல் போட்டிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தவிர வேறு எது போட்டாலும் அலர்ஜி வரும். சில பேருக்கு ட்ரெஸ்ஸில் வந்து உள்ளன் போட்டால் அலர்ஜி வரும், நைலான் போட்டால் அலர்ஜி வரும், காட்டன் மட்டும்தான் ஒத்துக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஸ்லிப்பர்ஸ் போட்டால் அவங்களுக்கு அலர்ஜி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை தொட்டு உங்களுக்கு அலர்ஜி வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து ஃபுட் அலர்ஜி. சில பேருக்கு உணவு ஒத்துக்காமல் சில விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு சிக்கன் சாப்பிட்டா ஒத்துக்காது, கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது, வேர்க்கடலை சாப்பிட்டா ஒத்துக்காது. இந்த மாதிரி ஒத்துக்காத உணவுகள் சாப்பிட்டு அதை தொடர்ந்து சில பேருக்கு அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மருந்துகள் சில பேருக்கு ஒத்துக்காமல் போச்சு அப்படின்னாலும், எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ் ஒத்துக்கலை அப்படின்னாலும் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்கின் இச்சிங் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள். ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவுறதுக்கும் இது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் காரணமாக இருக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் நமக்கு தோல் அரிப்புக்கு காரணமாக இருக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் சில ஆன்டிபாடிஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். IgE, IgG, IgA இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கூடும் பொழுது நமக்கு அரிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த அரிப்பை குறைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் நம்ம வந்து ப்ராப்பராக அதை சரி பண்ணணும். எடுத்த உடனே அலர்ஜி அரிப்பு வருது அப்படின்னா போய் ஒரு ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரையை வாங்கி போட்டுக்கக்கூடாது. அரிப்பை குறைக்கிற மாத்திரை எனக்கு தெரிஞ்சு வருஷ கணக்கில் வந்து அரிப்பை குறைக்கிறதுக்காக வந்து லிவோசிட்ரஸினோ இல்லை வந்து அலர்ஜியை குறைக்கிறதுக்கு அவில் மாத்திரையோ சாப்பிட்றவங்களெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன்.
அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும், வெரிகோஸ் ப்ராப்ளம் வரும், காலில் வந்து வீக்கங்கள் வரும். இதெல்லாம் தெரிஞ்சே செய்கிறோம் தொடர்ச்சியாக நாள்பட ரொம்ப நாள் மருந்து சாப்பிடும் பொழுது. ஸோ இந்த மாதிரி ஆன்டிஹிஸ்டமின் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த தோலில் அரிப்பு வரும்பொழுது நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்கள் குடல் கழிவுகளை வெளியேற்றிடணும். உங்கள் பாடியை டீடாக்சிஃபை பண்ணிடணும். அப்போ ஃபஸ்ட்டு பேதி தான் முதல் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே. ஸோ சித்த மருத்துவர்கள் பொறுத்த வரைக்கும், சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் எந்த வைத்தியத்துக்காக நம்ம போனாலும் முதல்ல பேதி தான் கொடுக்குறோம். ஸோ அது வந்து நோயாளியினுடைய உடலுக்கு தகுந்தாப்புல ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டா, ரத்த அழுத்தம் உள்ள பேஷண்ட்டா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பேஷண்ட்டா, இல்லை ரத்த போக்கு அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்க பேஷண்ட்டான்னு டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த பேதி மாத்திரையை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ ஈஸியாக அவங்களுக்கு வந்து குடலில் இருக்கிறதும் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளும் முழுமையாக வெளியேற்றப்படும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குடலை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுக்க பழகிக்கணும். அதை வந்து சொல்லித் தருவாங்க மருத்துவர்கள். ஸோ குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் இந்த மாதிரியான விஷயங்கள் உணவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இது எடுக்கும் பொழுது முதல்ல குடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும், மருந்துகளும் முழுமையாக வேலை பார்க்கும். அடுத்து பார்த்தோன்னா கல்லீரலை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யணும். ஸோ கல்லீரலில் என்ன மாதிரியான சத்து குறைபாடு இருக்குது, கல்லீரலில் எதுவும் கழிவுகள் தங்கி இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த கல்லீரலை சுத்திப்படுத்தக்கூடிய விஷயங்களும் சீர்படுத்தக்கூடிய விஷயங்களையும் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய அரிப்பு வந்து படிப்படியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நம்ம சேர்த்து பண்ணணும். அப்போ பாடி இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ எனக்கு தொடர்ச்சியாக அரிப்பு இருக்குது, நான் அந்த மாதிரி மாத்திரைகள் தொடர்ச்சியாக ஆயுட்காலமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் சாப்பிட்றேன், 6 வருஷம் சாப்பிட்றேன்னு சொல்கிற பேஷண்ட் நிறைய பேரை பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு 2-3 விஷயத்தில் தீர்வு சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, குப்பை மேனியோட இலைப்பொடி ஈஸியாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, நம்மளோட வீட்டு பகுதிகளிலும் ஈஸியாக கிடைக்குது. பச்சை இலையாக கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து நிழல் காய்ச்சலாக காய வச்சு நீங்களே மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த குப்பை மேனி பொடி ஒரு 1/2 ஸ்பூன் கூட 2 சிட்டிகை மிளகு சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்கள் குடல் கழிவுகள் வந்து முழுமையாக வெளியேறும். குப்பை மேனிக்கு இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நச்சுத்தன்மையை குறைக்கும் ஆன்டி வீனோம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சு, ஏதாவது நான் வந்து போகும்பொழுது பார்த்தீனியம் செடியை க்ளீன் பண்ணேன், அதனால் எனக்கு தோலில் அரிப்பு வந்துருச்சு, இல்லை நான் வந்து போகும்பொழுது ஏதோ ஒரு பூச்சி என்னை ஒத்துன மாதிரி இருந்தது, கம்பளி பூச்சி மாதிரி ஏதோ கடிச்ச மாதிரி இருந்தது, அது தொடர்ந்து உடம்பெல்லாம் தடிப்பாக வந்துருச்சு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குப்பைமேனி மிளகு கஷாயம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இங்கே கூடவே குப்பைமேனிக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்கிறதுனால குடல் கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்குது, கல்லீரலை வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து குப்பைமேனி மிளகு கஷாயம் வந்து அரிப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணணும், உங்கள் பாடி இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, வில்வம் தான் பெஸ்ட்டு. ஸோ வில்வ இலை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பாடியோடைய இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மூணாவது விஷயம் நம்ம என்ன சொன்னோம், ரத்தத்தை சுத்திப்படுத்தணும், பிளட் பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ பிளட்டை பியூரிஃபை பண்ணணும், ரத்தத்தை சுத்திப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சிறந்த மூலிகை பார்த்தீங்கன்னா அருகம்புல் பொடி. ஸோ அருகம்புல் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கூட 2 சிட்டிகை மிளகு சேர்த்து கஷாயம் மாதிரி போட்டு காலை எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது படிப்படியாக உங்கள் ரத்தமும் சுத்திப்படும், உடலில் இருக்கக்கூடிய கிருமி வந்து யூரின் வழியாகவும் உங்களோட மோஷன் வழியாகவுமே வெளியே போயிடும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஐஜிஇ ஐஜிஜி ஆன்டிபாடிஸ் எதெல்லாம் அரிப்பை ஏற்படுத்துதோ அதையெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் ஏன் எல்லாத்துலேயுமே காமனாக மிளகு சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு வந்து 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நச்சுத்தன்மை உங்கள் உடலில் எந்த பகுதியில், ரத்தத்துலேருந்து எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த விஷத்தை முறித்து ரத்தத்தில் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை மிளகுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம உணவுகளில் எப்பயுமே வந்து கடைசியாக ஒரு ரசம் சாதம் மிளகு சேர்த்து நம்ம சாப்பிட்றோன்னா அதுக்கு இதுதான் காரணம்.
ஸோ அப்போது இந்த மாதிரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றி பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தோல் அரிப்பு மட்டும் கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய அத்துணை வியாதிகளையும் நம்மளால் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஜெய், பொதுவாகவே நம்ம அறிவோம் ஆரோக்கியம் செக்மெண்ட்டில் டாக்டர் ஜெயரூபா மேம் நிறைய யூஸ்ஃபுல்லான ரெமெடிஸ்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம டே டு டே லைஃப் ஸ்டைலில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடிய பிரச்சனைக்கு வந்து சிம்பிளான தீர்வு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் சிம்பிளான ஒரு தீர்வு வந்து சொல்ல வராங்க. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் உண்டாகிறதுக்கு முக்கியமான 2 காரணம் இருக்குங்க. ஒன்று வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இன்னொன்று நம்மளுடைய உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த 2ஐயுமே சரி செய்யக்கூடியது கற்றாழை. இன்னொன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வந்து சமநிலை தன்மை இல்லாமல் இருக்கிறது, நம்ம ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்காமல் இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று மிளகு மாதிரியான உடலுக்கு கொஞ்சம் வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தி ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்காமல் இருக்குது. இது 3ம் சேர்ந்தது தான் கற்றாழை மோர். இந்த கற்றாழை மோர் வந்து மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். உடம்புல அதிகப்படியான சூடு இருந்தது அப்படின்னா அதையும் வந்து குறைச்சி நல்ல இரவு தூக்கத்தையும், ஒரு மாதவிடாய் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கற்றாழை மோர் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கற்றாழை மோர் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கற்றாழை, தயிர், அது கூட வந்து மிளகுத்தூள். இந்த கற்றாழை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கற்றாழை வந்து சோற்று கற்றாழை. யூஸ்வலாக கற்றாழையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிறு கற்றாழை, பெருக்கற்றாழை, பேய் கற்றாழை, செங்கற்றாழை, சோற்று கற்றாழை. நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது பெரும்பாலும் சோற்று கற்றாழை தான் நம்ம வந்து பயன்படுத்தும். செங்கற்றாழை கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பு. ஸோ இந்த கற்றாழையோட மடல்களை எடுத்துகிட்டு இதனுடைய இந்த சைடில் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுங்கு பகுதி, ஸோ இந்த சோற்று பகுதின்னு சொல்லுவோம், இந்த பகுதியை தான் வந்து நம்ம இப்போ ஜூஸ் ஆக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த கற்றாழைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோற்று பகுதியை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு 7 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். யூஸ்வலாக கற்றாழையோட அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது ஒரு சின்னதாக மெல்லிய ஒரு மஞ்சள் நிற பால் வரும். ஸோ அதை வந்து நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும். ஸோ அந்த மஞ்சள் நிற பால் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு செரிமான கோளாறுகளை வந்து உண்டு பண்ணலாம். ஸோ அதை நல்லா வந்து ஒரு 7 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வெறும் நுங்கு பகுதியை மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கற்றாழை, தயிர் 2மே வந்து அதிகப்படியான குளிர்ச்சி தன்மை இருக்கும். சிலருக்கு வந்து அது அதிக குளிர்ச்சி உண்டாக்கி ஜலதோஷம் மாதிரியான விஷயங்களை வந்து உண்டாக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போது நல்லா வந்து இதை நம்ம அரைச்சாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கற்றாழை மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கற்றாழை மோரை வாரத்தில் 3லேருந்து 4 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். மிளகு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு சளி பிடிக்காது. ஸோ இந்த கற்றாழை பற்றி சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் கன்னி குமரி அப்படிங்கிற பேரில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்னி குமரி அப்படின்னு சொல்கிறது பெண்களுக்கே உரித்தான ஒரு பெயராக இருந்தாலும் கூட இந்த கன்னி குமரி அப்படிங்கிறது எப்போவுமே இளமையாக இருக்கிறத குறிக்கிறதுக்கான ஒரு சொல். இந்த கற்றாழையை வந்து காயக்கற்பமாகவும் வந்து பயன்படுத்துவாங்க. பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடியது. அதே சமயத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் வந்து குறைச்சி எப்போவுமே நம்மளை வந்து இளமையாக வைக்கக்கூடியது. இந்த கற்றாழையை பற்றி தேரீர் அப்படிங்கிற சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வற்றா குமரிதனை வற்றலென உண்ணிலும் சீர்முற்றா குமரி என நீளுமே நற்றாகும் திண்மையும் அல்லா தெரிவையே ஆனாலும் உண்மை மீளு 100 ஆயிலுமாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இந்த கற்றாழையை வற்றலா சாப்பிட்டா கூட வந்து நம்ம எப்போவுமே குமரியாக, அதாவது இளமையாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் 100 ஆயில் வரைக்கும் வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ இந்த கற்றாழையை நம்ம வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 நாட்கள் மோர் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து சரியாகும், வெள்ளைப்படுதல் வந்து சரியாகும், மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்ய முடியும். ஸோ இந்த கற்றாழை வந்து நிறைய அழகு குறிப்புக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். நிறைய அழகு சாதன பொருட்களை வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்துவோம்.
ஸோ இந்த கற்றாழை வந்து லிக்னைன்ஸ் இருக்குது, அதில் சாப்போனைன்ஸ் இருக்குது, பாலிசாக்ரைட்ஸ் வந்து இருக்குது, சாலிசிலிக் ஆசிட்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிறது இதனுடைய இந்த மருத்துவ குணத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கற்றாழையை வந்து நம்ம மோரோட சேர்த்து வந்து பயன்படுத்தும் பொழுது அது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சிக்கு வந்து அது ரொம்ப அவசியமானது. இதன் மூலமாக நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும். இன்னொன்று உடல் வெப்பம் வந்து அதிகரிக்கிறது. ஸோ இந்த உடல் வெப்பம் அதிகரிக்கிறது மாதவிடாய் கோளாறுகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது நிறைய பெண்கள் வந்து அதை அவங்களே உணர்வாங்க. ஆனாலும் அந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசாததுனால உடல் வெப்பத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் இந்த மோர் சேர்த்து கற்றாழை மோராக வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்கள் உடல் வெப்பத்தை வந்து நல்லா வந்து குறைக்கும். ஸோ அதே மாதிரி மிளகு, இந்த மிளகு அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பைப்பரின் அப்படிங்கிற ஒரு அல்கலாய்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருந்து இல்லை நம்ம ஒரு மருந்து பொருளே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களில் இருக்கக்கூடிய பயோ அவைலபிலிட்டி வந்து அதிகப்படுத்துது. ஸோ அதனால் நம்ம இந்த மிளகு சேர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு வந்து நமக்கு உடலோட வெப்பநிலையை வந்து கூட்டும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை ஏதாவது கொஞ்சம் ஒரு நச்சுத்தன்மை இருந்தது அப்படின்னாலுமே வந்து இந்த மிளகை சேர்த்துக்கும் பொழுது அதனுடைய நச்சுத்தன்மை வந்து முழுதாக வந்து போயிடும். ஸோ இந்த கற்றாழை மோர் அப்படிங்கிறத வாரத்தில் 3 to 4 நாட்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாதவிடாய் கோளாறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும், வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாகும், பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள், மெனோபாஸ் காலகட்டத்தில் வந்து ஹார்மோன்ஸோட அளவு வந்து குறைகிறதுனால உண்டாகக்கூடிய வெஜைனல் ட்ரைனஸ் வந்து சரியாகும், மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கிறது, சரியான தூக்கம் வந்து வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய முடியும். இதை எல்லா பெண்களுமே வந்து எடுத்துக்கலாம். உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிற பெண்கள் வந்து ஈவன் நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்க தேவையில்லை, வெறும் கற்றாழை மோர் மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஒரே விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த கற்றாழையை நல்லா ஒரு 7 முறை வந்து வாஷ் பண்ணிடும். அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மோர் சேர்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலராக தான் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடிய கற்றாழை மோர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி வந்து கற்றாழை வந்து நமக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்கிறது இந்த விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால் மோர் கலந்து அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ரிஸ்கோமீட்டரில் மிஸ்டர் சதீஷ்குமார் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் நம்ம நேயர்களுக்காக சொல்ல போகிறாரு. வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த ரிஸ்கோமீட்டர் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் உங்கள் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். இன்றைக்கி எல்லாருமே வந்து சேமிக்கணும், சேமிப்புன்றது முக்கியம், எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே இன்றைக்கி சேமிச்சுட்டு தான் இருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா உலகத்துலேயே அந்த சேவிங் ரேட்னு சொல்லக்கூடியது நம்ம பெரிய சேவிங் ரேட்டை வச்சிட்ருக்கோம். ஆனால் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு ப்ராடக்ட்டு கரெக்டான ப்ராடக்டா? உங்களுக்கு ஃபைனான்ஷியல் கோல்ஸ் இருக்குது, ஃபைனான்ஷியல் ட்ரீம்ஸ் இருக்குது. அந்த கோல்ஸ் ட்ரீம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்டு அடைய முடியுமா? அந்த ஒரு இலக்கை அடைய முடியுமா? இதுதான் கேள்வி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சேவிங் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு குழந்தைய நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐபேக் ஐஸ்கிரீமில் கிட்டத்தட்ட ஒரு 40 வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு குழந்தை என்ன ஆகிடுவாங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அவ்வளோ ஆசை அவங்களுக்கு, அதில் எதை சாப்பிட்றதுனே தெரியாது. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேர்க்குற ஃபஸ்ட்டு சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட், ஆப்ஷன் நம்பர் 1. செகண்ட், ரெக்கரிங் டெபாசிட். 3வது தங்கம், எமோஷ்னலாக நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய, காலங்காலமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது கோல்டு. அதுக்கப்புறம் இந்த பிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது, கடன் பத்திரங்கள், நிறைய கவர்மெண்ட் கடன் பத்திரங்கள், டெட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. 5வது பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்லேயே 2 வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று இந்த யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, 2வது ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ்னு இருக்குது. 6வது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக ஒரு சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம். அண்டு லாஸ்ட், பங்கு சந்தைகளில் டைரெக்டாக போய் வாங்குறது. இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. எது உங்களுக்கு சரியான ஆப்ஷன்? முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த ரூலை நீங்கள் மறக்கவே கூடாது. அது என்ன ரூல் அப்படின்னாக்கா, இன்ஃப்ளேஷனை தாண்டி 2 times உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கணும். மினிமம் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி 2 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். நீங்கள் ஒரு 10 years
லாஸ்ட் 10 இயர் 20 இயர் 30 இயர் எந்த டைம் ஃப்ரேமில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலும் அந்த ப்ராடக்ட் அவ்வளோ பெரிய ரிட்டர்னை கொடுத்துருக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் இந்த ப்ராடக்ட் எல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸு 7%. சரி, இன்ஃப்ளேஷனே இன்றைக்கி 6%, இது கொடுக்கக்கூடியது 7. அப்போ இது கரெக்டான ப்ராடக்டா? கண்டிப்பாக இல்லை. இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் மொத்த காசையும் எடுத்து வந்து இதில் போடக்கூடாது. ரெண்டாவது தங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக ஒரு மிகப்பெரிய ஒரு growth, மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டிக்கிட்டே வருது அது. ஆனால் நீங்கள் தங்கத்தோட லாஸ்ட்டு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் ஆவரேஜாக கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் 10%. ஸோ 10%ன்றது இன்ஃப்ளேஷன் 6%, இதை விட ட்வைஸ் அப்படின்னா 12%. தங்கம் கொடுக்கக்கூடியது 10. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் மொத்த காசு எடுத்து வந்து தங்கத்தில் போடக்கூடாது. இன்சூரன்ஸ் எடுத்துங்க. நீங்கள் யூஎல்ஐபி இன்சூரன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அது ஆவரேஜாக கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் 10லேருந்து மேக்ஸிமம் 12 ஆஃப்டர் த சார்ஜஸ். ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8%, அதுக்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இதுவுமே இன்ஃப்ளேஷனை விட 2 டைம்ஸை விட கம்மியாக தான் கிடைக்குது. சரி, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இதை விட பெட்டர் ஆப்ஷன் எதாவது இருக்கான்னு பாருங்கள். எஸ்ஐபிஸ் அப்படின்னு சொல்லும்போது லாங் டேர்ம் மார்க்கெட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12%. ஸோ நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ஸோ இல்லை வேறு சில கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது 15% வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்க, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நான் எந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது, இதுதான் கேள்வி. உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்கள் ஒரு மாத வருமானத்துக்கு செலவை தாண்டி 10,000 ரூபா உங்களால் மாதத்துக்கு சேவ் பண்ண முடியுதுனாக்கா அதை இப்படி டிவைட் பண்ண பாருங்கள். ஒரு 10% என்ன பண்ணுங்கள், ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டு ஆரம்பிச்சிடுங்க. 10% ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போட்டுருங்க. அடுத்த 1000 ரூபாய் இன்றைக்கி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ETF இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1000 ரூபாய் இருந்தால் கூட அதுக்கு ஈக்குவலான தங்கத்தை நீங்கள் வாங்க முடியும் இன்றைக்கி. ஸோ அடுத்த ஒரு 1000 ரூபாய் 10% என்ன பண்ணுங்கள், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, 20% போயிடுச்சு. அடுத்து வரக்கூடிய 20% என்ன பண்ணுங்கள், நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியை மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிஃப்டி 50. சரி, ஓகே, இப்போது 4000 ரூபாய் போயிடுச்சு. அடுத்த 2000 ரூபாய் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸில் நீங்கள் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் 12% நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 7 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 12%. ஏன்னா 1979 சென்செக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கொடுத்துட்டு இருக்க ரிட்டர்ன் 15% இண்டெக்ஸ் மட்டுமே. ஸோ நான் எடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன் 12% தான். ஸோ இப்போ வந்து 6000 ரூபாய் போயிடுச்சு. மிச்சம் 4000 ரூபாவை அடுத்ததாக நீங்கள் அடுத்த 2000 ரூபாவை என்ன பண்ணுங்கள், மிட் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டு 20% 2000 ரூபாவை உங்களோட ரிஸ்க் அப்படைட், நீங்கள் ரொம்ப ஒரு அக்ரெசிவ் ரிஸ்க் எடுக்கிற ஒரு பர்சனாக இருந்தாக்கா நீங்கள் ஸ்மால் கேப் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு குளோபல் ஃபண்ட்ஸும் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிகினர்னால் இதெல்லாம் அவாய்டு பண்ணிவிடுங்க. அடுத்த 2000 எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வேறு அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலேயே மிட் கேப் எஸ்ஐபியில் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அடுத்த ஒரு 20% குளோபல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. அதை கண்டிப்பாக அவாய்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா அது ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. 5%க்கு மேலே கிரிப்டோ கரன்சியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பட் நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அப்படைட் இருக்குன்னா 5% வரைக்கும் எடுக்கலாம் நீங்கள். ஸோ உங்களோட சேவிங்கை வந்து நீங்கள் இப்படி 10 20 20 20 20 இப்படி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா நம்பர் 1 உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அதிக ரிஸ்க் எடுக்கிற ஒரு ப்ராடக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ரிஸ்கே இல்லாத ப்ராடக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து எப்படியுமே வந்து ஒரு 12% உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கண்டிப்பாக வரும். தட் இஸ் நம்பர் 1.
பெரிய மிஸ்டேக் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்று, நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லா பணத்தையும் எடுத்து வந்து ஹை ரிஸ்க் அப்படின்ற கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். சில நேரங்களில் லாஸஸ் வரத்துக்குமே சான்ஸ் இருக்குது. இல்லை, நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ், சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா காசையும் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான ஸ்கீம்ஸில் போட்டுடுறோம். அதுலேயும் நமக்கு ஹை ரிட்டர்ன் வரமாட்டேங்குது. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ், ட்ரீம்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அண்டு சேஃபாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த ரிஸ்கோமீட்டரில் உங்களோட சேவிங்கை எப்படி டிவைடு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஒரு ரிஸ்கோமீட்டர் ப்ரோக்ராமில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைனான்ஷியல் கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye bye. ஜெய், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செக்மெண்ட் வந்து இந்த டூர் செக்மெண்ட். ஸோ இன்னைக்கு எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்? ஸோ வாரம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்ஸ்லாம் நம்ம போயிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். போமா? ஷியோர். ஹலோ எவ்ரிபாடி, வெல்கம் டு தி ஷோ. ஐம் யோர் பிருந்தா. அண்ட் இன்னைக்கு ஐம் அ ட்ராவலரில் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் ஒரு மிஷன் லைஃப் வாழ்ந்து அதுவும் இந்த மனுஷங்களோட வாழ்ந்து செம்ம போர் அடிச்சிருச்சுல. இன்றைக்கி ஒரு அழகான ஒரு எக்ஸாட்டிக் பெட்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஈசிஆரில் இருக்குங்க. ரொம்பவே செம்மையாக இருக்க போது. இந்த ஜேர்னிக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் டுடே we got it. வாங்க போகலாம். இன்னைக்கு ஈசிஆர் இஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜங்லி பெட்டிங் ஜூக்கு தாங்க வந்திருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து பெட்ஸ் அப்படின்னா டாக்ஸ், கேட்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் நிறைய ரெப்டைல் வெரைட்டிஸ், எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஈவன் ஸ்னேக்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் we are going to have a very terrific experience ன்னு நினைக்கிறேன். we'll have this experience together. வாங்க போகலாம். ஜங்லி பெட்டிங் ஜூக்குள்ள போலாமா? ஸோ ஜங்லி பெட்டிங் ஜூவில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபேன்சி ரேபிட்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபேன்சி ரேபிட்ஸ். ரொம்பவே அழகாக நல்லா க்யூட்டாக புசுன்னு இருக்குதுங்க. அண்ட் இது வந்து அக்ராஸ் தி குளோப் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜங்லி பெட்டிங் ஜூவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 years வரைக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே க்ளீனாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் பார்த்ததில் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுதாங்க. அண்ட் வந்து கரெக்டாக அந்த மாடரேட்டான அந்த டெம்பரேச்சர் பேசிஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இவங்களோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமலை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி அதை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோடு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அபிசீனியன் குனியா பிக்ஸ். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 yearsன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி சூட்டபிள் ஃபார் அப்பார்ட்மெண்ட் லிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளால் அடிக்கடி யாராவது ட்ராவல் போகிறோம் அப்படின்னா நம்மளால் டாக்ஸோ இல்லை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போக முடியாது. பட் இட் இஸ் ஈஸிலி நம்ம எங்கே வேணால் கூட்டிகிட்டு போகலாம். அவங்க சொன்ன மாதிரி லைக் இட் வில் ரிமைன் த க்யூட்னஸ் வந்து எப்போ கடைசி வரைக்கும் அது ரிமைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, தொந்தரவு, ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஒரு க்யூட்டாக நம்ம வச்சுக்கணும்ப்பா, நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அது குட்டியான க்யூட்டான ஒரு சைஸாக இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா குட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டுவார்ஃப் வெரைட்டிஸ், அதாவது நம்ம கரெக்டாக வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒரு டுவார்ஃப் வெரைட்டிஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கரெக்டாக வந்து இவங்க எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து இவங்க எல்லாத்தையும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை சுற்றி நிறைய ஆடு இருக்குது, அப்புறம் வந்து வாத்து, கோழி, சேவல், அப்புறம் இங்கே டாட்டாய்ஸ் கூட வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேன் டெயில் பீஜியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக பெட் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டில் வந்து டக்குன்னு மைண்டுக்கு வர்றது கேட், டாக்ஸ் அப்படின்னு தான்.
இப்போ என் மடியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேட்ஸ் வந்து இருக்குதுங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்கிறத பார்த்தா பேசாமல் இங்கேயே இருந்துடலாம் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்குது. ரொம்ப அழகாக நிறைய கலர்ஸில் இருக்குங்க. பிளாக் இருக்குது, ஒரு நார்மல் ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பாசமான பசங்க போல் என்னை விட்டு போகவே இல்லை பார்த்தீங்களா. இப்போ நம்ம கூட இருக்கிறவர் வந்து கன்சல்டன்ட் ஆஃப் ஜங்லிங்க. ஸோ இவர் கையில் வந்து அழகானன்னு சொல்லலாம், பட் நமக்கு பார்க்கும்போது லைட் ஒரு பயம் இருந்தாலும் பட் ஸ்டில் ஹீ ஹேண்டில் ஸோ வெல். ஸோ இப்போ இவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தானுங்க. ஸோ இது வந்து நார்மலாக பாய்சன் இல்லாத ஒரு பைத்தானாக இருக்கனால இது வந்து எப்படி பெட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ தான் அவர் காமிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுகர் கிளைடர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக குட்டியூண்டு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஸோ இன்னைக்கு ஜங்லி பெட்டிங் ஜூக்கு வந்திருந்தோம். ஸோ இது ஃபர்ஸ்ட்டாக நம்ம இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கன்சல்டன்ட் விஜய் அண்ட் ராதிகா விஜய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் இங்கே வரும்போது ஸோ எப்படி பண்ணணும், ஸோ எப்படி கரெக்டாக அந்த பெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும், அப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். வேறு லெவலாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது அந்த இடத்தையும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு க்ளீனாக ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் போகும்போது ஒரு கைடோட வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டான ஹெட்ஜ்ஹாக்ஸ் இருந்தது, ஒரு ஃபார்ம் ஹவுஸே வச்சுருந்தாங்க, அப்புறம் டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் இருந்தது, பேரட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்கள் ஃபீட் கூட பண்ணலாம். அண்ட் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சம்பாக்கம் ஈசிஆரில் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அமைதியான ஒரு காமான பிளேஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஈசிஆர் சைடு வந்தீங்கன்னா நெவர் மிஸ் திஸ் பிளேஸ். இட் வில் பி த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்ல நாங்களே சந்திக்கிறேன். பை பை ஃப்ரம் பிருந்தா. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் பார்த்தோம். அதே மாதிரி ரொம்ப சூப்பர்வான ஒரு நியூ டிஷ் வந்து நம்ம கிருத்திகாஸ் கிச்சன்லையும் பார்த்தோம். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த எபிசோட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். until this is bye bye from ஆஷிகா அண்ட் ஜெய். இது உங்கள் ஃபேவரட் யூகம் கனெக்ட்.